ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் ஸ்ரீ. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். சாய் 65. இதை செஞ்சால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வீட்டிலையே கிடைக்கும். சாய் சங்க் யூஸ் பண்ணி செய்கிற இந்த ஃப்ரை கிறிஸ்பியாக ஸ்பைசியாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்ச 1 கப் சாய் சங்கை அதோட ஆட் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சாய் சங்கு எல்லாமே நல்லாவே அதில் ஊறிடுச்சு. தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்த சாய் சங்கை ஒரு நார்மல் வாட்டருக்கு மாற்றி அந்த சாய் சங்கை நல்லா புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் பிழிஞ்சு எடுத்த சாய் சங்கில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் சாய் சாஸு ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கலனா சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாவு எதுவுமே ஓரமாக ஒட்டக்கூடாது. நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் தண்ணி பசை இருக்கிறதுனால அதோட நல்லாவே ஒட்டிடும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பார்த்தீங்களா, நம்ம சேர்த்த மசாலாஸ் எல்லாமே அந்த சாய் சங்கோட நல்லாவே ஒட்டிடுச்சு. இப்போது ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பால்ஸை ஒவ்வொன்றா அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாய் சங்க் எல்லாமே நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அதை திருப்பி போட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக சாய் சங்க் எல்லாமே மாறும்போது நம்ம அதை வெளியில் எடுத்துக்கணும். நான் சாய் 65 ஈவினிங் ஸ்நாக்காக என் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுப்பேன். சாய் 65 அப்புறம் ஒரு கப் ஆஃப் டீ, அதுவே போதும். சூப்பராக ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களோட ஃபேவரட் ஸ்நாக் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட சாய் 65 எல்லாமே கோல்டன் ப்ரௌனுக்கு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாய் சங்க் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ஊற வச்ச எல்லா சாய் சங்கையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க.
நாம் சாய் 65 பொரித்த அதே எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை அந்த எண்ணெயோடு போட்டு பொரித்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான சாய் 65 ரெடி. நாம் பொரிச்சு எடுத்த கருவேப்பிலையை 65 மேலே தூவி விட்டால் போதும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் வீட்டிலையே கிடச்சிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.